அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நித்திகா தேவதையை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன், நம்மளோட நிதி நிலைமையை அவங்க எப்படி சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எவ்வளவு தான் வருமானம் வந்தாலும் அவசர தேவைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில நேரம் பண பற்றாக்குறை ஏற்பட்டுடும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, சில நேரம் நமக்கு இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்குவோம். கையில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பணமே இருக்காது. ஆனால் முக்கியமாக பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அந்த பண தேவை அந்த நேரத்தில் இருக்கும். திடீர்னு ஏற்பட்டுடும். திடீர்னு ஒரு செலவு ஏற்படும். இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நான் பெரிய அமௌண்ட்டு ஒரு லோன் அமௌண்ட்டு கட்டணும். ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பெரட்டி ஸ்கூல் ஃபீஸ் பெரிய அளவில் கட்டணும். இது மாதிரி ஏதாவது ஒன்று திடீர்னு ஏதாவது ஒன்று கட்டுற மாதிரி இருக்கும். திடீர்னு நமக்கு தேவைப்படுற இந்த பண பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு எப்படி எடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த நித்திகா தேவதை நம்ம வணங்குறது மூலமாக இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து அவங்க இந்த பணத்தை நமக்கு எப்படி பெற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது தாங்க இன்றைய பதிவு. திடீர்னு ஒரு 1,00,000மோ 2,00,000மோ அவசரமாக நம்ம கட்டியே ஆகணும், இதை பண்ணியே ஆகணும், இல்லை திடீர்னு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இது மாதிரி முக்கியமாக ஒரு லோனை மட்டும் நம்ம அடைச்சே ஆகணும், இல்லை ஒரு நகை வச்சுருக்கோம் அது 1 இயர் ஆயிடுச்சு அதை வந்து நம்ம ரெனுவல் பண்ணணும், இல்லை மூக்கணும், இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் திடீர்னு நமக்கு வருது அப்படின்னாக்கா நம்ம கூப்பிட வேண்டிய அந்த முக்கியமான தேவதை இந்த நித்திய தேவதை தாங்க. நம்பிக்கையோடு நம்ம அவங்கள கூப்பிடும் பொழுது நமக்கு அந்த காரியத்தை நிச்சயமாக அவங்க வந்து செய்து கொடுப்பாங்க. நம்ம மகாலட்சுமியை கும்பிடுவோம், அஷ்டலட்சுமியை கும்பிடுவோம், குபேரரை கும்பிடுவோம். அவங்கெல்லாம் பணம் தரும் தெய்வங்கள் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி தெய்வமும் இவங்களும் ஒன்றா, இந்த நித்திகா தேவதையும் ஒன்றா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தெய்வங்கள் வேறு, இவங்க வந்து கண்ணுக்கு தெரியாத தேவதைகள். இவங்களை நம்பி நம்ம ஒரு காரியத்தை இவங்கள்ட்ட ஒப்படைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள். ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தாங்க இந்த செயலை நம்ம செய்யணும். நம்ம நம்பிக்கையோடு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த நித்திகா தேவதையை கூப்பிடுறதுக்கு விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க, அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள், ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இந்த நித்திகா தேவதையை 3 முறை அவங்களோட பேரை சொல்லி நித்திகா நித்திகா நித்திகான்னு சொல்லிட்டு 3 முறை அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு உங்களோட கஷ்டம் என்னவோ அதை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் தனிமையில் போய் உட்காந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி பேசும் பொழுது கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. இதை ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள், உங்களோட கஷ்டம் விலகி உங்களோட கோரிக்கைகளை அவங்க ஏற்று உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பாங்க. அந்த பண தேவையையும் அவங்களுக்கு உடனே ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. சில நேரம் நம்ம யார்கிட்டாவது பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போயிருப்போங்க. ரொம்ப நாள் அந்த தரேன்னு ஏமாற்றிட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சீட்டு போட்டிருப்போம், அவங்க அப்படியே ஏமாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்காம அப்படியே ஏமாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு கஷ்டத்துக்கு போயிட்டு பணம் கேட்டிருப்போம், அவங்களும் இந்த தரேன் அந்த தரேன்னு சொல்லிட்டு இழுப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நித்திகா தேவதையை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசும் பொழுது உங்களுடைய பணம், நீங்கள் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குற பணமாக இருந்தாலும் சரி, உடனே உங்கள் கைகளில் வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படுது. ஒரு நம்பிக்கையோட இந்த நித்திய தேவதைக்கிட்ட உங்களோட கோரிக்கைகளை, உங்களோட கஷ்டத்தை சொல்லி உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த நித்திய தேவதை உங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றும். முடிஞ்சவங்க 27 முறை கண்களை மூடிக்கொண்டு 27 முறை நித்திகா தேவதை நித்திகா தேவதைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி உங்களோட இதை பேசுங்க. உங்களோட கோரிக்கைகள் சொல்லுங்கள், கஷ்டத்தை சொல்லுங்கள். நீங்கள் இது போல் 27 முறை கூப்பிடும் பொழுது ரொம்பவும் பொறுமையாக, அமைதியான முறையில் வேறு எந்த நினைவுகளும் உங்களுக்கு வராத அளவுக்கு கண்களை மூடிக்கொண்டு அவங்க எய்த்தாப்புலேயே உங்ககிட்ட உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட இதை கேட்கணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த உதவியை நித்தியா தேவதை இந்த பிரபஞ்சத்தின் உதவியோடு உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தாங்க இதை செய்யணும். இந்த நித்திகா அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான சுவிட்ச் வேர்டுங்க. இது நேர்மறையான பலன்களை தான் எப்போயுமே கொண்டு வந்து சேர்க்குமா நம்ம இந்த பேரை உச்சரிக்கும் பொழுது. இது நவீன ஆன்மீகம் மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்த நம்பிக்கைகளில் முக்கியமான ஒரு பகுதிங்க இது.
இதில் நமக்கு வேறு எந்த கஷ்டமும் இல்லைங்க. நம்மளோட தேவையை அவங்கக்கிட்ட கேட்குறோம் அவ்வளோதாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்ட அந்த பணம் கையில் சேரும். கண்டிப்பாக மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். உங்களோட அவசர தேவைக்கு நித்திகா தேவதையை நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உதவி செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.